At last, the most rated ICC T20 World Cup 2026 begins. So, overall 20 teams participate பண்ணுறாங்க இந்த ஒரு ஈவெண்ட்டில். பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 குரூப்பாக பிரிஞ்சிருக்கு. ஸோ குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், USA, நமீபியா, நெதர்லாண்ட்ஸ். குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, அயர்லாந்து, ஜிம்பாப்வே அண்ட் ஓமான். குரூப் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸ், ஸ்காட்லாண்ட், இத்தாலி, இங்கிலாந்து அண்ட் நேபாள். குரூப் டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, UAE அண்ட் கனடா. ஸோ ஒரு 4 குரூப்ஸாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு எப்போவுமே டபுள் ஹெட்டர்ஸ் நம்ம IPLல லைக் T20 வேர்ல்ட் கப்ஸ்லேயே இதுக்கு மாதிரி ப்ரீவியஸ் T20 வேர்ல்ட் கப் எடிஷன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். லைக் இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப்பில் பார்த்து ட்ரிபிள் ஹெட்டராக இது பண்ணியிருக்காங்க. ஸோ பர் டேக்கு வந்து ஒரு 3 மேட்ச் இருக்குது. ஸோ ஆஸ் பர் இந்தியன் டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஒரு கேம், 3க்கு ஒரு கேம், அந்த ஈவினிங் 7 o'clock ஒரு கேம். ஸோ 3 games பர் டே இது பண்ணிருக்கு. ஸோ இன்றைக்கி பிகினிங் டேயில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 games நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாண்ட் அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஸ்காட்லாண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா லைக் இந்தியா வெர்சஸ் USA நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாண்ட் ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஃபைட் பேக் பண்ணாங்க. பட் இன் எண்ட் ஆஃப் த டே பாகிஸ்தான் வந்து ஒரு வின் பண்ணாங்க, ஒரு நல்ல ஃபைட் பண்ணாங்க நெதர்லாண்ட். செகண்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஸ்காட்லாண்ட். வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு குட் ஸ்டார்ட் ஃபார் இன் திஸ் T20 வேர்ல்ட் கப். ஏன்னா ஒரு 2 times சாம்பியன்ஸ், ஒரு பாஸ்ட் கொஞ்சம் இதுவாக T20ஸ்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீசன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அட் லாஸ்ட் வி கம் டு திஸ் இந்தியா வெர்சஸ் USA மேட்ச் ரிவ்யூ. ஸோ அதுக்காக தான் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு இந்த ஒரு கேம் பற்றி பேசலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஸ்டார்ட்னு தான் சொல்லி இந்த T20 வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் ஒரு விக்ட்ரியோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த விக்ட்ரிக்கு எவ்வளோ இதானாங்க நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவுக்கு வந்து இட்ஸ் நாட் அ குட் ஸ்டார்ட் தான் சொல்லணும் பேட்டிங் பொறுத்த வரைக்கும். நான் அபிஷேக் சர்மா ஒரு நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு T20 சீரீஸ்லலாம் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஆடினார். பட் இந்த T20 வேர்ல்ட் கப்போட ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து அவுட், ஸ்கோர்ஸை ட்ரபுள் பண்ணாமலே விக்கெட்டை விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் பேட்டர்ஸ் கண்டினியூஸ்லி வராங்க போகிறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இஷான் கிஷன் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். பட் இஸ் நாட் கன்வெர்ட் அந்த ஒரு ஸ்டார்ட்டை வந்து பெருசாக இது பண்ணல. அதுக்கப்புறம் வந்தவங்களை பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவும் என்ன சொல்கிறது ஒரு ரீசனபிள் ஸ்டார்ட் பண்ணாலே தவிர யாரும் பெருசாக கன்வெர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சிவம் துபே இஸ் நத்திங், ட்ரபுள் த ஸ்கோர்ஸ். அப்புறம் ரிங்கு சிங் இஸ் நாட் டன் yet. அப்படியே கண்டினியூஸாக விக்கெட்ஸ் விழுந்துனே இருந்துச்சு. ஒரு 77 for 6 என்னடா நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஐ திங்க் லாஸ்ட் இயர் USA இதே மாதிரியான ஒரு அப்செட் வந்து பாகிஸ்தானுக்கு பண்ணாங்க 2024 T20 வேர்ல்ட் கப்பில். எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. லைக் லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப் USA பாகிஸ்தான், இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப் இந்தியாவாங்கிற மாதிரியான ஒரு இதாக இருந்துச்சு எனக்கு நிஜமாலே. பட் சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஸ் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நல்லா பண்ணதுனால ஓரளவுக்கு ஒரு இதுவாக வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் ஸ்கோர் இந்தியா இது புட் பண்ணாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு 2 விக்கெட் வந்து 77 for 6 அப்படிங்கும்போது கொஞ்சம் எல்லாருமே யோசிச்சுருப்போம். ஒரு 120-130 அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் மாதிரி தான் இருந்திருக்கும் எல்லா மேட்ச் பார்த்து எல்லா இருந்திருக்குமே. பட் சூரியகுமார் யாதவ் இட்ஸ் லோன் வாரியராக நின்று they gave a fight, they put a decent score for Team Indiaங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது எனக்கு. ஏன்னா T20 வேர்ல்ட் கப் முன்னாடி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவோட ஃபார்மில் நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருந்துச்சு. சூரியகுமார் யாதவ் இஸ் நாட் இன் குட் ஃபார்ம், T20 வேர்ல்ட் கப்பில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நியூசிலாந்து சீரீஸில் ஒரு சில ஃபியூ கேம்ஸ் நல்லாவே பண்ணார். லைக் இந்த கேம்லேயும் என்ன சொல்கிறது ஃபார்மில் இல்லை, என்ன தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு ப்ரில்லியன்ட் நாக், ஒரு 83. இந்தியா வந்து எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் ஒரு 161 அடிச்சா. சூரியகுமார் யாதவோட ஸ்கோர் மட்டுமே 83. ஸோ ஆஃப் த டீம் ஸ்கோர் வந்து சூரியகுமார் யாதவ் மட்டுமே தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 162 USA வந்து சேஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான
தாட்ஸ் இருந்துச்சு. பட் அவர் இந்தியன் போலர்ஸ் சம் அதர் பிளான்ஸ் இந்த மாதிரி அஸ்தீப் சிங் அண்ட் முகமது சிராஜ் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க, லைக் வருண் சக்கரவர்த்தி. ஸோ அவர் பவுலர்ஸ் ஆல்சோ டன் வெல் இன் திஸ் கேம். பட் என்னதான் இந்தியன் பிளேயர்ஸ் நம்ம நல்லா பண்ண எண்ட் ஆஃப் த டே நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் வி அப்ரிஷியேட் த யூஎஸ்ஏ பிளேயர்ஸ் ஆல்சோ. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து கேமில் இருக்குமா ஆல்மோஸ்ட் நிறைய பேரோட தாட்ஸ் இந்தியா ஃபஸ்ட் கேமே லூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்லாம் இன்க்ளூடிங் எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஓவர் கான்ஃபிடண்ட்டாக ஆட்டவங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜஸ்ட் லைக் தட்ங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் எல்லாம் ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அபிஷேக் சர்மாலேருந்து ஒரு ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் எல்லாருமே என்ன சொல்கிறது, ஐ திங்க் இந்தியன் பிளேயர்ஸ் விக்கெட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு பெருசாக ஒரு போல்டோ எல்பிடபிள்யூ எல்லாம் ஷார்ட்ஸ்க்கு போய் தான் அவுட் ஆனாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், ஒரு ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், எல்லாம் பிக் ஷாட்ஸ்க்கு போய் தான் அவுட் ஆனாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி சச்சா ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. பட் எண்ட் ஆஃப் த டே இந்தியா டன் த பிரில்லியன்ட் ஜாப். அட் த சேம் டைம் வி அப்ரிஷியேட் த யூஎஸ்ஏ டீம் ஆல்சோ. ஏன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் T20 வேர்ல்ட் கப்பில் ஒரு சூப்பர் ஹிட்ஸ் வரைக்கும் வந்தாங்க. லைக் அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து இந்த ஒரு கேம் என்ன தான் யூஎஸ்ஏ வந்து இந்த ஃபஸ்ட் கேம் தோற்றாலும் பட் ரிமைனிங் ஆஃப் த கேம்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு சூப்பர் ஹிட்க்கு வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே யூஎஸ்ஏக்கும் இருக்குது. ஏன்னா நல்லா பண்ணின்னு இருக்கு. லாஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் T20 வேர்ல்ட் கப் நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் இப்போ அது என்னதான் டிஃபிட்டாலும் ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங் கொடுத்துருக்காங்க மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு யூஎஸ்ஏ டீம் அண்ட் யூஎஸ்ஏ பிளேயர்ஸ். ஸோ இந்தியா had a good start in this T20 வேர்ல்ட் கப். ஸோ லெட்ஸ் ஹோப் இது கண்டினியூ ஆகுதாங்கிறத ரிமைனிங் கேம்ஸில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ்.